ஹலோ கைஸ், வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்டர் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் அப்புறம் ஆப்பிளோட ஒரு புது பார்ட்னர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்டெல் டீம்ஸ் வித் ஆப்பிள் ஃபார் ஸ்ட்ரீமிங் டீல்ஸ் இன் இந்தியா க்ளோசஸ் விங் மியூசிக் ஆப். அதாவது ஏர்டெல் ஆப்பிளோட ஒரு புது பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்பிளோட ஓடிடி பிளாட்ஃபார்மான ஆப்பிள் டிவி ப்ளஸ் ஆப்பிள் மியூசிக் பார்த்தீங்களா, அதை ஏர்டெல் அவங்களோட ஹை டயர் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மியூசிக் பிளாட்ஃபார்மான மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மான விங்கை க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அதாவது டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏர்டெலோட ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா போஸ்ட்பெய்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் டிவி அப்புறம் ஆப்பிள் மியூசிக் இன்க்ளூட் பண்ணி அங்கே கொடுப்பாங்க. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது போல் இவங்க ஏர்டெல் ஆப்பிள் டிவி ப்ளஸும் அப்புறம் ஆப்பிள் மியூசிக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. We are thrilled that ஏர்டெல் customers in India will soon be able to enjoy all of the incredible content on ஆப்பிள் டிவி ப்ளஸ். அதாவது ஆப்பிள் டிவி ப்ளஸில் உள்ள கண்டென்ட் எல்லாமே அது ஏர்டெலோட கஸ்டமர் எல்லாமே இந்தியாவில் பார்க்க முடியும். இந்த பிளான்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஸ்போக்கர் பர்சன் செப்பரேட்லி செட் இன் ஸ்டேட்மெண்ட் தட் விங் மியூசிக் எம்ப்ளாயிஸ் வில் பி மூவ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஏர்டெல் பிஸ்னஸ். அதாவது விங் மியூசிக்கில் உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க, பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஏர்டெல்லோட மற்ற பிஸ்னஸில் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏர்டெல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விங்கை ஏன் ஏர்டெல் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விங்க் அவ்வளோ லோவாலாம் எதுவும் இல்லை. மற்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், அதாவது மியூசிக் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனோட ஓரளவுக்கு காம்படிட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அதோட ஒரே ஒரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது க்ரோத் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த புது பார்ட்னர்ஷிப்னால ஸோ எப்படிலாம் மற்ற ப்ராட்பேண்ட்ஸு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். ஸோ இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது நீங்கள் ஏர்டெல் ப்ராட்பேண்ட்ஸு இல்லை ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாகவே ஏர்டெல் ஆப்பிள் டிவி ப்ளஸும் அதுக்கப்புறமா ஆப்பிள் மியூசிக்கையும் நீங்கள் ஈஸியாகவே கெட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.